ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவோ. ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவோ. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து அரௌண்ட் 8 இயர்ஸ் வரைக்கும் வாழ்ந்ததுக்கான ப்ரூஃப் இருக்குது இவங்களோட லைஃப் ஸ்பேனு. ஓகே. அதாவது ஒரு 7 வயசுக்கு உண்டான பையனுக்கு உண்டான எல்லா அறிவும் இந்த பேர்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி தான். நம்ம எவ்வளோ வந்து அது கூட வந்து லவ் கொடுக்குறோமோ அவ்வளோதான். கடிக்கும் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி வளர்த்த பேரட்டு. ஸோ அதனால வந்து எந்த பேரட்டுமே கடிக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ப்ளூ அண்ட் கோல்டு, ஸ்கார்லெட்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. நம்மகிட்ட வந்து ப்ளூ அண்ட் கோல்டு தான். எப்போவுமே ஒரு ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து வரும். இந்த பேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வெளியே வந்துடும். எல்லாமே வெளியில் விட்டுருவாங்க, டேம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்மகிட்ட 3 ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே இதெல்லாமே டேம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ளஸ் அது ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விளையாடிட்டு இருக்கும் சுற்றி. ஓகே, புரியுது. பேரட்ஸை பொறுத்த வரைக்கும் கூண்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறோங்கிற கான்செப்டே கிடையாதுங்க. ஃபுல்லாகவே வெளியில் இருக்கணும் தான். மக்காவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடும். அதை நீங்கள் வாங்கிட்டு போனால் கூட வீட்டுக்குள்ளே வந்து கூண்டுலேயே வச்சு அடைச்சி வைக்கக்கூடாது. அதை டேம்டு பேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது கூட எவ்வளோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ½ அன் ஹவர் கம்பல்சரி ஸ்பெண்ட் பண்ணணும். சும்மா ஆசைக்காக வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்க்குறது அந்த கான்செப்ட் கிடையாது. உண்மையிலே பெட் லவர், ப்ராப்பராக பேர்ட் லவர், இல்லை நான் ஒரு பேர்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் வீட்டில் தனியாக இருக்கேன், எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன், என் கூட பேசுகிற ஒரு பேரட் வேணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பேரட் வேணும் அப்படின்னா நம்ம அது கரெக்டாக ப்ராப்பராக வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே ஒரு எக்ஸாட்டிக் பேரட்ஸ்லாம் சேல் பண்ணுற ஒரு ஷாப் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்னையிலே ஒரு வெல் நோன் ஷாப்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்ஸாட்டிக் சென்னை பெட்ஸ் கார்னர். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெட்ஸ் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு. இப்போ இங்கே தான் வந்து நம்ம உங்கள் மேலேயே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ்லாம் இருக்குது. மெக்காவும் இருக்குது, கிரே பேரட் இருக்குது, லாரிக்கிட் இருக்குது. இங்கே இருக்க எல்லா பேர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக அவங்க எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப்போர்ட் கொடுக்குறாங்க கஸ்டமர் சொல்லிட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு பேர்ட்ஸாக பார்ப்போம். அண்ட் வெல்கம் பேக், நான் உங்கள் ஹரிஷ் அண்ட் திஸ் இஸ் ஒன்லி பெட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்போட ஓனர் நம்ம கூட இருக்கார். இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இவர் எதுக்கு முதல்ல இந்த ஷாப் ஆரம்பித்தார், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, அது இல்லாமல் ஏன் இவர் இந்த ஷாப் ஆரம்பித்தாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே இந்த வீடியோ கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ட் ஹாய் சார். ஹலோ. உங்கள் நேம் சார்? அப்போ நீங்கள் என்ன ப்ரொஃபஷன்? என்னோட நேம் வந்து ஜானு. ஓகே. நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறேன். ஓகே சார். ஸோ இது வந்து என்னோட ஃபேஷனு. நான் வந்து இந்த ஷாப் வந்து ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. முதல்ல ஐயப்பந்தாங்கில் இருந்தது. ஸோ அங்கே மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால இங்கே அசோக் பில்லரை ஷிஃப்ட் பண்ணோம். இங்கே 3 இயர்ஸாக இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் பார்த்ததுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர்ட்ஸு கேர் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக கேர் பண்ணிக்கிறீங்க, என்னென்ன கரெக்டாக என்ன ஃபுட் கொடுக்கணும் எல்லாமே கஸ்டமருக்கு பயமாக சொல்கிறீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேர்டாக தனியாக பார்ப்போம், அது எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே. கண்டிப்பாக. ஸோ இங்கே வந்து லாரி கிட்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே வந்து நல்ல ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னா இவங்க வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஜூஸு அப்புறம் ஃப்ரூட்ஸ் இது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த சன்ஃப்ளவர் சீட் இதெல்லாம் வைக்கக்கூடாது இந்த பேரண்ட்ஸ்க்கு. அதுக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே. அதனால ஒன்லி ஜூஸ் மட்டும் தான் கொடுக்கணும். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. இதுலேயே கலர் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 கலர் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. அந்த ரெட் லாரிலாம் சொல்லுவாங்க. ஆமாம், ரெட் லாரிங்கிறது செப்பரேட்டு. இந்த இதுலேயே சொல்ல வரேன். லாரியிலே வந்து ஸ்வீசன், அப்புறம் வந்து ரெயின்போ, இது வந்து காக்னட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக வரும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதனால் இது வந்து நல்ல ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கலர் வரும் இதில். ஓகே. ஸோ கலர்ஃபுல்லான பேரக்கிட் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா லாரி கிட்டு தான். மெயின்டெனன்ஸும் கம்மி தான் உங்களுக்கு. ஓகே. ஆமாம் சார். இப்போ இந்த மாதிரி பெரிய பேர்ட்ஸ்லாம் நம்ம வளர்க்குறோன்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. இப்போ இது வந்து இப்போ வாங்குகிறோம், ப்ளஸ் இது இல்லாமல் நம்ம இதுக்கு இது மாதிரி கேஜஸ்லாம் என்ன ப்ரைஸில் சேல் பண்ணுறது நீங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து 2500லேருந்து நம்மகிட்ட கேஜஸ் இருக்குது. ஓகே. வெரைட்டி பேர்ட்ஸ்க்கு வந்து இந்தந்த பேர்ட்ஸ்க்கு இந்தந்த சைஸ் கேஜ் கம்பல்சரி வேணும். இது அப்ளிகபிள் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பேரட்டை நம்ம ப்ராப்பராக வளர்க்க முடியும். ஓகே. என்னென்னா பெரிய பேரட்டுக்கு சின்ன கேஜ் கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒன்று பட்ஜெட்டுக்காக காஸ்ட்லியாக ஒரு பேர்டை வாங்கிட்டு சின்னதாக ஒரு கேஜ் கம்பல்சரி வச்சுக்கூடாது. அதுக்கான ஸ்பேஸ் கம்பல்சரி வேணும். ஓகே. ஸோ அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு பேர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு கேஜை நம்ம அட்வைஸ் பண்ணி சேல் பண்ணுறோம். எல்லா விதமான கேஜஸ் நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஓகே. ஆமாம், நான் ஒவ்வொரு கேஜாக காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே சார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் கேஜ், இம்போர்ட்டட் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், ஸோ தனி வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பால்கனியில் கொஞ்சம் டே டைமில் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம தள்ளி எடுத்துகிட்டு மூவபிள் ஆக்சுவலாக
டேர்ம்டு பேர்டுக்கு உண்டான ஷாப் அப்படிங்கிறதுனால எல்லாமே டேர்ம்டு பேர்டு ஓரியன்டாக இருக்கிற கேஜஸ் மட்டும் தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். ஓகே. ஸோ மார்னிங் நீங்கள் விட்டிங்கன்னா பேர்டு எடுத்து வெளியில் விட்டிங்கன்னா அதோட ஸ்பேஸ் ஆக்சுவலாக இங்கே நின்றுக்கும். ஒன்றில் வாட்டர், ஒன்றில் ஃபுட்டு. ஸோ ஏறி விளையாண்டுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிச்சுன்னா நம்ம இதில் க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். அது மாதிரி கீழேயும் ட்ரே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கிரே பேரட் நம்ம அழகாக வளர்க்கலாம் இதில். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு எவ்வளோ பெரிய பேரட்டாக இருந்தாலும் உள்ளே இருந்து கைவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் என்ன ப்ரைஸ் சார் வரும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 24,000 வெரைட்டி அந்த ரேஞ்சில் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் ஸ்டார்ட் ஃப்ரம் 2,500 இருக்குது. 2,500 நம்மகிட்ட கேஜஸ் வெரைட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக. எல்லா விதமான இதுவும் இருக்குது ஆக்சுவலாக. வெளியிலேருந்தே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே. புரியுது சார். ஓகே. ஆமாம். இது வந்து கிரே பேரட்டுக்கு. இதெல்லாம் சார் இதுக்கு இல்லை, உங்களுக்கு என்ன பேரட் இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து கிரே பேரட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சன்கார்னியர் விடலாம் இதில். புரியுது. ஆமாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதில். இதுவும் அதே டைப்பு, அதோட சின்ன டைப்பு வச்சுக்கலாம். ஓகே சார். ஆமாம். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு அவங்ககிட்ட. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டிவாக இருக்கும் ஆக்சுவலாக. இது கொஞ்சம் காஸ்ட்லினா இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9,000 12,000 அந்த ரேஞ்சில் வரும். ஒன்றும் ஒவ்வொரு டைப் ஆக்சுவலாக. இதுவும் நல்லா திக்னஸாக இருக்கும். நீங்கள் மட்டும் இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இது மட்டும் தனியாக எடுத்து கூட வச்சுக்கலாம். ஓகே. அது ஸ்டாண்டு வேணாம் அப்படின்னா இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே சார். மூவபிள் தான். இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கா அவங்ககிட்ட? இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பெரிய மக்காவு அந்த மாதிரி வைக்கிற ஸ்டாண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இதுலேயும் எப்போவுமே நம்மளோட ஸ்டாக் இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் டே டைமில் நீங்கள் வந்து கம்பல்சரி பேர்டை வந்து வெளியில் தான் விடணும். ஸோ ட்ரெயின்டாக இருக்குது அப்படின்னா வெளியில் விட்டிங்கன்னா தான் அது டேம்டாக இருக்கு. அதர்வைஸ் வைல்டாக மாறிடும். ஓகே. ஆமாம். இதில் பெரிய சின்ன டைப்பும் இருக்குது நம்மகிட்ட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டைப் ஆக்சுவலாக. ஓகே. ஒன்று ஒவ்வொரு பட்ஜெட்டு. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டேம்டு பேர்டு தான். இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். இதில் ஸ்டிக்கர் வச்சிட்டிங்கன்னா பேர்டு இதில் நின்றுக்கும். ஸோ இங்கே கீழே ட்ரே இருக்குது. ஓகே சார். ஸோ எல்லா விதமான ட்ரே, அப்புறம் பேர்ட்ஸ்க்கு உண்டான டாய்ஸ் இருக்குது. அப்புறம் ப்ரீடிங் பாக்ஸஸ் இருக்குது நம்மகிட்ட. எல்லா வெரைட்டி ப்ரீடிங் பாக்ஸ் இருக்குது. கார்னியரு, ஸ்மால் கார்னியரு, பிக் கார்னியர் எல்லாத்துக்கான ப்ரீடிங் பாக்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அப்புறம் ட்ராவல் கேஜ் இருக்குது. ஓகே. இப்போ இங்கேருந்து வாங்கிட்டு போனால் கூட நம்ம ஆமாம் இதில் ட்ராவல் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி டே கேர் இருக்கும்போது இதில் எடுத்து வந்து எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் டே கேர் பண்ணிக்குவோம். ஓகே. ஆமாம். கார்னியரில் ஸ்மால் கார்னியர் வெரைட்டி. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சன்சீக் கார்னியர் ஆக்சுவலாக. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் ஃபுல்லாகவே இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ கலர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் டிஃபர் ஆகும் உங்ககிட்ட? ஆமாம், கலர் வைஸ் கம்பல்சரி ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகே சார். அதாவது இது வந்து ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு டைமில் ஏறும், ஒரு டைமில் இறங்கும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாட்டிக் பேரட்ஸில் வந்து அது ஒரு இஷ்யூ இருக்குது. ஓகே. ஸோ டிமாண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு காஸ்ட் ஏறும், டிமாண்ட் இல்லைன்னா கம்பல்சரி ரேட்டு இறங்கும் ஆக்சுவலாக. இப்போ இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஓகே. இது சன்சீக் கார்னியர். இது வந்து பைனாப்பிள் கார்னியர். ஓகே. பைனாப்பிள். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ சைடட். ஓகே. எல்லோ சைடட், கிரீன் சிக் அப்படிங்கிற மாதிரி கலந்து வரும் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சைடட் ஆக்சுவலாக. ஓகே. ஆமாம். இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது சார்? நம்மகிட்ட அப் டு 5,000லேருந்து 2 lakhs வரைக்கும் பேரட்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஓகே சார். இப்போ உங்ககிட்ட என்ன பேர்ட் கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? எதுவுமே இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி தரதுன்னா நம்ம எடுத்து ஃபீட் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குற ஸ்டாக் தான். ஓகே. அது என்ன நீங்கள் முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு இது டேம் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூ மாதிரி தான் நம்மளோட ஷாப்பு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஷாப்பு நிறைய பேர் இந்த காஸ்ட்லின்லாம் சொல்கிறாங்க. பட் நம்ம ஃபீட் பண்ணுற ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ப்ராப்பராக நம்ம வந்து ஃபீட் பண்ணோம். அப்படிங்கிறதுனால எல்லாமே இந்த செக்ஷன் இருக்கும் ஆக்சுவலாக. ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது காலையில் அண்ட் ஈவினிங் 2 வேளை வைப்பாங்க அப்படின்னா. ஓகே. பப்பாயா, ஆப்பிள், அப்புறம் கொய்யா, இதெல்லாம் கொய்யா அது கலந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னாவில் வந்து பிளாக் சென்னா அண்டு ஒயிட் சென்னா. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு குக்கரில் வச்சு அவிச்சிருவாங்க. குக்கரில் வச்சு அவிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் போடுவாங்க. ஒரு 3 விசில் விட்டதுக்கப்புறம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பேர்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும், ஈஸியாக அதுக்கு டைஜஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே வந்து மார்னிங் செக்ஷனில் வந்து வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கான பேஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக ஃபுட்டு கொடுத்தா தான் அப்படி தான் அதோட லைஃப் ஸ்பேனும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ் தான் வந்து நம்ம மார்னிங் வந்து இதிலெல்லாம் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணிக்கிறது இல்லை. கிளைண்ட்டுக்கும் இந்த மாதிரி தான் நம்ம அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து ரெகுலராக நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே. அவங்க ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டு. ஓகே. ஸோ எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரே பேரட் இதுதான். எதனால் அப்படின்னா ஸ்பீக்கிங் கேப்பபிள் உள்ள பேரட்டு. ஸோ 60 வருஷம் லைஃப் இருக்குது இதுக்கு. ஸோ 60 வருஷம் வரைக்கும் வாழ்ந்ததுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்குது இதுக்கு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹியூமன் கூட நல்ல பழகுற ஒரு பேரட்டு. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் என்ன வேர்டு சொல்லி கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து திருப்பி உங்கள்கிட்ட பேசும். ஒரு 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 நம்ம வந்து நம்ம ஒரு வாழ்கிற லைஃப் ஃபுல்லாக ஒரு பேரட் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போதைக்கு கிரே பேரட் தான். கிரே பேரட் அண்ட் மக்காவு. ஸோ இது ரெண்டுக்கும் லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இல்லாமல் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிச்சு அப்படின்னா உங்கள் கூட நல்லா பழகும், நல்லா பேசும். இப்போ சார் இப்போது நிறைய பேர் உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க பேர்ட்ஸ்லாம். ஆமாம். இப்போ சம்டைம்ஸ் அதுக்கு சிக்காகிடுச்சா நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க அதுக்கு? இப்போ அதுக்கு சிக்காச்சு அப்படின்னா வந்து நம்ம அதுக்கான சப்போர்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேனுவலாக நம்ம அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட் ஷாப்பு டாக்டர்ஸ் பார்க்குறதுன்னே இருக்காங்க. பட் அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பேரட்ஸ்க்குன்னு பார்க்குற டாக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்கள மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா யார்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கனாலும் பேரட்டுக்கு பார்ப்பாங்க பெட் டாக்டர். பட் பேரட்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் அதை வந்து கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகே சார். சார் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே இதை பற்றி தெரியும். ஆனால் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக இல்லாமல் இது மாதிரி எல்லோயிஷாக கொஞ்சம் மாறி இருக்குது. இது மாதிரி தான் கொடுப்பீங்களா இல்லை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தரோம் நம்மகிட்ட சீசன் பொறுத்து. பட் ப்ரீடிங் எல்லாமே நம்மகிட்ட வந்து அந்த எல்லோ சைடட், அதாவது சாரி இந்த எல்லோ ஃபுல்லாக வர மாதிரி இருக்கிற பேரண்ட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ வந்து 1.5 years கழிச்சு தான் வந்து யூஸ்வலாக இந்த கலர் வரும். ஸோ ஆனால் நம்ம வந்து பேஸ்லேருந்தே இந்த கலர் கொடுக்கும். கிளைண்ட் வந்து இந்த கலரை எதிர்பார்த்து தான் வராங்க. நம்ம எடுத்த உடனே பச்சை கலரில் கொடுத்தா பச்சை கிளியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ப்ராப்பராக வந்து இந்த கலர் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து 6 months ஆகுது. அவங்க வாங்கி ஒரு 3 monthsல எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வந்து சன் கலரில் ஃபுல்லாக வந்துடும். ஸோ நம்ம வந்து எல்லா பேரட்ஸுக்குமே வந்து டிஎன்ஏ காக்டெயிலை தவிர மிச்சம் எல்லா பேரட்ஸுக்குமே வித் டிஎன்ஏவோட தான் சேல் பண்ணுறோம். ஸோ என்ன பேர்டு, சன்கார்னியர், எந்த ஓனர் யார், ஒரு ஃபார்ம் நேம் சென்னை பெட்ஸ் கார்னர், அது காலில் இருக்குது, அது ரிங் ஐடி, அப்புறம் நீங்களே போடுறோம். ஆமாம் நாங்களே போட்டுருவோம். ஆக்சுவலாக நம்மளே ஃபெதர் வந்து சாம்பிள் கொடுத்துட்டோம்னா லேபில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அதில் மேலாக ஃபீமேலாக இருக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பேர்ட் கொடுக்கும்போது டிஎன்ஏ கார்டோட தான் வித் டிஎன்ஏ கார்டோட தான் நம்ம சேல் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ பட்ஜெட் கம்மியாக வேணும், ஒரு பேரட் வந்து நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காக்டெயில் அட்வைசபிள். இதில் வந்து நிறைய கலர் வெரைட்டி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்பினோ, இது வந்து பேர்லு, இது வந்து பைடு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து காக்டெயில்ஸில் இருக்குது. காக்டெயில்ஸ் வந்து பேசாது, நல்ல விசில் பண்ணும். ஸோ அதோட வாய்ஸில் இமிட்டேட் பண்ணும் நம்மக்கிட்ட. ஓகே. லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 15 years வரைக்கும் மேக்ஸிமம் வாழ்ந்ததுக்கான இது இருக்குது. ஓகே. மற்ற கார்னியர் வெரைட்டிஸ்க்கெல்லாம் 20 years and 25 years அந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து 7 to 10 years இதோட லைஃப் ஸ்பேன் ஆக்சுவலாக. ஸோ பட்ஜெட்டிவாகவும் இருக்கும், பிளேஃபுல்லாகவும் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. இப்போ இது மாதிரி எல்லா டைப் கலர்ஸும் உங்கள்கிட்ட? எல்லா டைப் கலரும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போ வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக் கொடுப்பீங்களா நீங்கள்? ஹேண்ட் ஃபீடிங் சிக் வந்து நம்ம கொடுக்குறதில்ல. ஓகே. எதனால் வந்து சிக்கு கொடுக்குறதில்ல அப்படின்னா, ஒரு பேரட்டை பற்றி எதுவுமே தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு அதை ஃபீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் வந்து ஃபீட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் ஃபீட் பண்ணணும். அது வந்து ரைட்டில் போயிடுச்சு அப்படின்னா பேர்டு இறந்துடும். ஓகே. ஸோ அதனால் நம்ம போயிடுமா? ஆமாம். ஸோ அதனால் நம்ம சிக்கு ஃபீட் இது பண்ணுறது இல்லை. இப்போ நம்மகிட்ட சிக்கா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் சேல் பண்ணுறதில்ல அப்படின்னா, இதெல்லாம் செல்ஃப் ஃபீட்டிங் எடுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். ஓகே. செல்ஃப் ஃபீட்டிங் எடுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் A19 ஃபீட் பண்ணுறதுனால வர்றது தான். உங்களுக்கு வந்து சிக்கு பார்க்கவே தெரியும், நல்லா பெரிய பேர்டு மாதிரி சைஸாக இருக்கும். பட் ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன். புரியுது. இப்போ வந்து அதுவாகவே சாப்பிடணும், நல்லா அதுவாகவே சாப்பிட்டு ஹெல்த்தியாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொடுப்போமே தவிர பிஃபோராக கொடுக்குறதே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இது வந்து மாங் வெரைட்டி. இது வந்து ஸ்பீக்கிங் கேப்பபிள் உள்ள பேரட் ஆக்சுவலாக. இதில் வந்து எல்லா கலருமே இருக்குது ஆக்சுவலாக நம்மகிட்ட. இது எல்லாமே வந்து சிக்கு ஆக்சுவலாக இப்போ அண்டர் ஃபீடிங்கில் இருக்குது. இது எல்லாமே இது ப்ளூ. இது ஃபெதர் பார்த்தீங்களா ஃபுல்லாக வளரவே இல்லை இன்னும். ஓகே. ஆனால் க்யூட்டாக இருப்பாங்க. ஸ்மால் வெரைட்டிஸில் பேசக்கூடிய பேரட்டில் இதுவும் ஒன்று. ஓகே. ஆமாம். நம்மகிட்ட ரெடி ஆகி வந்து சேலுக்கு ஒரு பேரட் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம செல்ஃப் ஃபீட்டிங் அதுவாக எடுத்ததுக்கப்புறமா தான் சேல் பண்ணணும். நம்ம சிக்கா வாங்கி நம்ம அதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு 3 மாதம் வந்து நம்ம சிக்கா வாங்கி நம்ம ஃபீட் பண்ணி 3 வேளை 4 வேளை ஃபீட் பண்ணணும். மார்னிங் ஃபீட் பண்ணுறது இயர்லி மார்னிங் ஃபீட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் எல்லாமே பேக் ஆகிடும். ஸோ இயர்லி மார்னிங் ஃபீட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக என்கிட்ட தான் இருக்கும். ஓகே. ஸோ மார்னிங் நம்ம இயர்லி மார்னிங் வந்து ஃபீட் பண்ணி எடுத்தால் தான் அதுக்கான கரெக்டான அந்த டைமில் ஃபீட் பண்ணும்போது அதுக்கான க்ரோத் வரும். இப்போ உங்கள் ஷாப் லொக்கேஷன் மட்டும் எங்கே வச்சுருக்கீங்களா? ஷாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அசோக் நகர், அசோக் பில்லர் சிக்னலில் வந்து ரிலையன்ஸ் பக்கத்தில் இருக்க பில்டிங், அதாவது அசோக் வடபள்ளியிலேருந்து வருமோ அசோக் பில்லர் சிக்னலில் லெஃப்ட் சைடில் இருக்க பில்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. ஓகே. இப்போ நம்மக்கிட்ட வேறு என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது?
நம்மகிட்ட எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லா பேரட்ஸும் இருக்குது. ஒன்லி பேரட்ஸ் மட்டும் தான் நம்ம டீல் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ வந்து நம்ம பிளைண்டாக ஒரு பேரட் வாங்கணும் வந்தால் போதும், உங்ககிட்ட ஆக்சரிஸ் அதுக்கேற்ற எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட. நீங்கள் வந்து பேரட் ஓரியன்டாக உங்களுக்கு எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி பேரட் வாங்கினீங்கன்னா பேரட்டோட கேஜு, பேரட்டோட ஃபுட்டு, பேரட்டோட மெடிசினு, பேரட்டோட டாய்ஸு, ஸோ பேரட்டுக்கு ஓரியண்டான வந்து என்னென்ன, அதாவது ஒரு டேம்டு பேர்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வந்து ஸ்டாண்டு, ஸோ அதுக்கான வந்து டாய்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் என்னென்ன ஃபுட்டு வச்சுருக்கீங்க சார்? நீங்கள் ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காக்டைல் மிக்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஸோ நம்மகிட்ட என்ன ஃபுட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளே வந்து ஹோல்சேலில் வாங்கி க்ளீன் பண்ணி பேக் பண்ணி நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காக்டைல் மிக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு. ஸோ இது எல்லாமே ஏர் இல்லாமல் பேக் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து பூச்சி கீச்சி எல்லாமே எதுவும் வராது. ஓகே. அப்புறம் பிக் பேரட் சீடும் இருக்குது நம்மகிட்ட. நம்ம இது ஃபீடிங்க்கு அப்புறம் ரெண்டுத்துக்குமே சேர்த்து வச்சுருக்கோம். ஓகே. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, க்ளீன்டாக இருக்கும் ஆக்சுவலாக ஃபுட்டு. ஓகே. இப்போ அது இல்லாமல் நீங்கள் டாக்ஸும் ஆக்சரிஸ் வச்சுருக்கீங்களா? டாக் அசசரிஸ் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன கிளியரிங் சேல் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து டாக் வெரைட்டி அதிகமாக முன்னாடி டீல் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ பண்ணுறதில்ல. ஸோ டாக் வெரைட்டியோட இந்த அசசரிஸ், செயின், இது கப்பு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே 100 rupees ஈச். எது எடுத்தாலுமே 100 rupees அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆஃபர் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக எது எடுத்தாலுமே 100 rupees அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் இப்போ நம்மளை வந்து இந்த ஷாப்பை கூப்பிட்டது. கண்டிப்பாக நானும் இந்த ஷாப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் ஆச்சு. ஏன்னா பயங்கர க்ளீனாக இருக்குது, ஸ்மெல்லு சுத்தமாக இல்லை. கண்டிப்பாக அதேமாதிரி நீங்கள் கஸ்டமர் கிட்ட பேசுறதும் நான் பார்த்தேன், எல்லாமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா பண்ணுறீங்க. நம்மளது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லைசன்ஸ்டு பெட் ஷாப்பு. நம்ம ஒரு ப்ராப்பராக வந்து லைசன்ஸ் வாங்கி வந்து ஒரு ப்ராப்பராக ரன் பண்ணுறோம் ஷாப்பை. நம்ம இல்லீகலாக எல்லாம் எதுவும் சேல் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி பச்சைக்கிளி வாங்குறதும் குற்றம், விற்பதும் குற்றம், வளர்ப்பதும் குற்றம், விற்பதும் குற்றம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அதனால் அதெல்லாம் அட்வைசபிள் கிடையாது. இந்த மாதிரி எக்ஸாட்டிக் பேரட்ஸை வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு வளர்க்கலாம். ஸோ இது வந்து லீகல். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போர்ட்டல் இருக்குது, அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு வளர்த்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஓகே, தேங்க்யூ சார். அண்ட் அவ்வளோதான் guys, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். அண்ட் அவ்வளோதான் guys, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்த பண்ணிட்டு போங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. தேங்க்யூ.